அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்திற்குரிய தீன்தாரிகளே, ரமலானை பெற்றோம், அதில் எதை கற்றோம் என்ற தலைப்பில் இன்றைய தினத்தில் முற்கள் நிறைந்த ஒரு கிளையை நீ பாதையை விட்டும் நீக்கினால் அல்லாஹு தஆலா உன் பாவக்கரையை, உன் கவலையை நீக்குவான் என்ற தலைப்பில் தங்களோடு சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலான் மாதம் என்பது அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது சிறிய நன்மையாக இருந்தாலும் கூட அதை நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலாவிடத்தில் அது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், பைனமா ரஜுலுன் யம்ஷி பி தரீகின், ஒரு மனிதர் ஒரு பாதையின் வழியே சென்று கொண்டிருக்கிறார், நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே வஜத ஹுஸ்ன ஷௌகி அலத் தரீகி, அவர் செல்லுகின்ற அந்த பாதையிலே முற்கள் நிறைந்த ஒரு கிளையை அவர் பார்க்கிறார். பார்த்தவுடன் அவர் உள்ளத்திலே எண்ணுகிறார், இந்த முற்கள் நிறைந்த இந்த கிளை இந்த பாதையில் கிடந்தால் பெரியவருடைய கால்களையோ அல்லது சிறியவருடைய கால்களையோ அது பதம் பார்த்து இரத்தங்கள் வழிந்து காயம் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று அவர் நினைத்து அந்த முற்கள் நிறைந்த அந்த கிளையை அப்புறப்படுத்தி விட்டால், பாதையை விட்டும் தள்ளி வைத்து விட்டால், அல்லாஹு தஆலா அவருக்கு நன்றி செலுத்துகிறான். அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்துகிறான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த சிறிய நன்மை அப்படியே கபூல் செய்து அல்லாஹு தஆலா அவருக்குரிய ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் என்பதாக முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே நாம் பாதையிலே நடந்து செல்லுகின்ற பொழுது அங்கே ஏதாவது ஒரு கற்களோ ஒரு முற்களோ மக்களுக்கு காயங்கள் ஏற்படுத்தக்கூடிய தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் கிடந்தால் அதை நாம் அப்புறப்படுத்தி போட்டோம் என்று சொன்னால், நாம் வாகனத்தில் சென்றாலோ நடந்து செல்லுகின்ற பொழுது அதை நாம் பார்த்து விட்டோம் என்று சொன்னால், நாம் இறங்கி வந்து அதை எடுத்து நாம் போட்டு சென்றோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நமக்கு நன்றி செலுத்துகிறான், நம்முடைய பாவங்களை அவன் அழிக்கிறான் என்பதாக முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, மேலும் நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குர்பித் துன்யா, உலகத்தினுடைய பல துன்பங்களில் இருந்து ஒரு துன்பத்தை, ஒரு துயரத்தை முஃமினை விட்டும் ஒரு மனிதர் நீக்கிவிட்டால், நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பி யௌமல் கியாமா, மறுமையினுடைய பல துன்பங்களில் இருந்து, மறுமையினுடைய பல துயரங்களில் இருந்து ஒரு துயரத்தை அவரிடமிருந்து அல்லாஹ் நீக்கி விடுவான் என்பதாக முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு முஃமினுக்கு பணப்பிரச்சனை ஏற்பட்டால் அல்லது கடன் பிரச்சனை ஏற்பட்டால் அல்லது நோய் பிரச்சனை ஏற்பட்டால் நம்மால் முடிந்த அளவு அதை நாம் சரி செய்து சீர் செய்ய வேண்டும். அவ்வாறு சீர் செய்கின்ற பொழுது அந்த ஒரு துன்பத்தை நாம் நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அங்கு நடைபெறக்கூடிய அந்த பல துன்பங்கள் இருந்து ஒரு துன்பத்தை நம்மை விட்டு நீக்குகிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏழைகளினுடைய அந்த துன்பங்களை அகற்றுவோம், முஃமின்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை அகற்றுவோம். அல்லாஹு தஆலா நம்முடைய துன்பங்களை எல்லாம் அவன் அழித்து விடுவான், அகற்றி விடுவான். அது பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.